காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அவர்கள் வந்து பிரச்சாரம் போகும்போது கேட்குறாங்க, ஈழத்தமிழர்களெல்லாம் வந்து மிகப்பெரிய படுகொலை நடந்தது, அதெல்லாம் தட்டி கேட்க துப்பு இல்லாத நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆரத்தி ஒரு கேடான்னு கேட்குறாங்க. நடந்தது தான் கேட்டாங்க, நடந்தது கேட்குறாங்க. அதற்கு உங்களுக்கு தேவையான பதில் வந்து சொல்ல முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள், சொல்ல முடியலன்னா வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் பதில் சொல்ல முடிஞ்சிருந்தால் நம்ம என்னுடைய தமிழ் இனமே வந்து அங்கே அழியும் போது நீங்கள்லாம் வேடிக்கை பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பதில் சொல்ல முடியாதது அவங்களால, சொல்ல முடியலனாலும் அமைதியாக வந்துட வேண்டியது தானே. கேட்பது அவர்களுடைய உரிமை. அது கேட்கும் பொழுதே நீங்கள் வந்து அவர்களெல்லாம் வந்து ரவுடிகளை வச்சு மிரட்டியிருக்கீங்க, அவங்களெல்லாம் வந்து ஒரு அப்பாவி மக்கள் அடிக்க போயிருக்கீங்க, அடித்து துன்புறுத்திருக்கீங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மனித உரிமை தடுப்பு சட்டத்தில் கீழே வர ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். இதுபோல் நிலைகளெல்லாம் அவங்கெல்லாம் செயல்படுத்தக்கூடாது. ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க போகும்போதே இந்த அவல நிலையெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள்லாம் ஜெயிச்சு வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க மக்களுக்கு? அதனால் மக்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க, ஒரு நல்ல பாடத்தை புகட்டுவாங்க. இந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலானது 2 திராவிட கழகங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சவுக்கடி கொடுக்கும் என்பது கட்டாயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.